நீலிரா அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படம் வந்து ஜி5ல வந்துருக்கு. சரி, இந்த ஒரு படம் வந்து நம்ம கார்த்தி சுப்புராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. சரி, கார்த்தி சுப்புராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த படம் ஒருத்தான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒருத்துக்காய்ஸ். ஏன்னா இப்படி ஒரு தரமான ஒரு படம் 1988 அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சாதாரண வார் படம் இல்லாமல் ஈழத்தமிழர்கள் வாழ்க்கை, பயம், மனித உணர்வு எல்லாத்தையும் ரொம்ப ரியலாகவே காமிச்சிருப்பாங்க. 1988 இலங்கையில் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ராணுவ அதிகாரி ஒரு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட சர்வே பண்ணுறதாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம இந்த ஒரு படத்தோட மெயின் டைரக்டராக நம்ம சௌமித்திரன் வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்து ரியலாக நடந்த சம்பவத்தையும் அடிப்படையாக இந்த ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காப்புல. ஏன்னா ஃபுல் மூவி ஆல்மோஸ்ட் ஒரு இரவில் நடக்கிற மாதிரி தான் இந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக போகும். அதுக்கப்புறம் எப்படி நவீன் சந்திரா அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் டிசைன்லேருந்து ஃபுல்லாக வேலோட சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு வர சீனுக்குள்ளே எல்லாமே நம்ம போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி மாசீனு, ஃபைட்டு, சாங்கு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஒரே எப்படி நைட்டாக நடக்கிற கதையம்சமாக தான் இந்த படத்தை போட்டு எடுத்து வச்சிருக்காப்புல. படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தா லாஸ்ட் ஒரு செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. மித்தபடி இந்த படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி உள்ள படம் கிடையாது. உள்ள தமிழ் மக்களுக்கும் அங்கே உள்ள ராணுவ அதிகாரிக்கும் இடத்துல வந்து போர் நடந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு ஃபேமிலி வந்து எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குது. அதை பார்க்கும்போது எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஆனால் மற்றபடி இந்த படம் ஒரு ஒர்த்தான ஒரு படம். கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை மிஸ்